ஆபிரகாமுடைய 9வது பயணத்தை நாம் கவனித்து கொண்டிருந்தோம். கடந்த முறை நாம் 9வது பயணத்தை கவனித்தோம். ஜேர்னி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதலின் பயணம். கடந்த முறை நாம் கவனித்தது ஆபிரகாமின் 9வது பயணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது தவறான பயணமே இருக்கக்கூடாது, தவறான புரிந்துகளின் பயணம் இருக்கக்கூடாது. நாம் கடந்த முறை கவனித்தோம், விசுவாசிகளும் தவறு செய்கிறார்கள். ஆதியாகமம் 20:2 கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 20:2. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கோராரின் ராஜாவாகிய ஆபிரகாமுடைய 9வது பயணம் என்ன பயணம்? அவர் ஹெப்ரோன்லேருந்து கேராருக்கு போவார். ஹெப்ரோன்லேருந்து கேராருக்கு போகிறதுக்கு 50 கிலோமீட்டர் என்று கடந்த முறை கவனித்தோம். இந்த 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். அங்கே போன என்ன பண்ணுறாரு? பழைய அந்த தன்மையை திரும்பவும் ஆரம்பிக்கிறார். எகிப்துக்கு போகும்போது எப்படி தன் மனைவியை சகோதரி என்று சொன்னாரோ அதே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? மாறலை. நான் கடந்த முறை சொன்னேன் உங்களுக்கு, எகிப்துக்கு போகும்போது அவருக்கு பேர் என்ன பேர்? ஆபிராம். கேராருக்கு போகும்போது ஆபிரகாம். பேர் மாறிட்டு புத்தி மாத்திரம் மாறல. சரியா? ஆறுமுகம் அகஸ்டினா மாறலாம். அகஸ்டினாவே ஆறுமுகமாகவே இருந்தால் பேரை மாற்றுறதுனால, பேர் மாற்றுவது நல்லது, வேணாங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனால் பேரை மாத்திரம் மாற்றுறது பிரயோஜனம் இல்லை. சமீபத்தில் ஒரு ரிட்ரீட் போன போது அங்கே கொஸ்டின் டைம், எல்லா இடங்களையும் போனால் இப்போ ஒரு வம்பு என்னென்னா கேள்வி நேரம். அது என்னென்னா பிரசங்கம் பண்ணும்போது தூங்குறாங்க, அந்த கேள்வி நேரத்தை மாத்திரம் எல்லாம் முழிச்சு உட்காந்துருக்கான். ஏன்னா ஏடகுடமான கேள்வி நிறைய வச்சுருக்குல்ல மண்டைக்குள்ளே, ஏதாவது கேட்டிருந்தாலும் ஒரு வழி ஆக்கிட்டான்னு முழிச்சு உட்காந்துருக்கான் ஆளுங்க. அதில் ஒரு கேள்வி என்னென்னா, என்னுடைய பேர் அல்லிமுத்து, இப்போ என் பேர் டேனியல். ஜீவ புத்தகத்தில் அல்லிமுத்து இருக்குமா டேனியல் இருக்குமா? கேள்வி என்ன? என் பேர் அல்லிமுத்து, சின்ன வயசில் எனக்கு அல்லிமுத்து. ரட்சிக்கப்பட்டவர் டேனியல். பரலோகத்தில் போய் என்ன பேர் இருக்கும்? என்ன பேர் இருக்கும்? அல்லிமுத்து டேனியல் இருக்கும். பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க பாருங்களேன். நான் சொன்னேன், அல்லிமுத்து யார் வச்சாங்க? உங்கள் அப்பா அம்மா வச்சுருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க? உங்கள் தாத்தா பேர், இல்லைன்னா உங்கள் சித்தப்பா பேர், இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற யாராவது ஒருத்தர் பேர், அப்படி தானே வைப்பாங்க. சரி, டேனியலுக்கு பேர் எப்படி வச்சிங்க? பாஸ்டர் ஜெபம் பண்ணி வச்சார். இல்லை உங்களுக்கே தோணி இருக்கும் டேனியல் மாதிரி தீர்க்கதரிசியாக மாறணும். ஆனால் பைபிளில் போட்டிருக்குது பிரசங்கி 6:10, இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான். பேர் எப்போ வைக்கப்பட்டது? நம்ம வந்த பிறகல்ல, தாயின் கருவில் உருவாக்கப்பட்ட பிறகல்ல, உலகத்தோட்டத்துக்கு முன்னமே கர்த்தர் நமக்கு ஒரு பேரை வச்சிட்டார். இருக்கிறவன் அவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனிதன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோடு அவனால் போராட முடியாது. இப்போ அல்லிமுத்தாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், கர்த்தரை கேட்டு வச்ச பேரான்னு தெரிஞ்சுக்கிங்க. கர்த்தரை கேட்டு கர்த்தர் அந்த பேரை வையின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பேர் இருக்கும். இப்போ இஸ்மவேலுக்கு கர்த்தர் பேர் சொன்னார்ல, சொன்னாரா? சொன்னார். ஈசாக்கு கற்று பேர் சொன்னார்ல, சிம்சோனுக்கு சொன்னார்ல, இயேசுவுக்கு சொன்னாங்கல்ல, சொல்லலைல்ல. அப்படின்னா இந்த பேர் தான் இருக்கணும்ல. அவர் என்ன பேர் வச்சுருக்காரு? அது இருக்காங்க. என் பேர் இப்போ அகஸ்டின்னு வச்சுருக்கேன், என் பேர் ஆண்ட்ரூன்னு ஒரு வச்சுருந்தா வச்சுங்களேன். ஏன்னா வெளிப்படுத்த 3 வாசிக்கிறோம், எனக்கு ஒரு புதிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன்னு போட்டிருக்காரு. கர்த்தர் என்ன செய்வார்? God is going to give a new name. நமக்கு தெரியுமே, ஏசுங்கிற பேர் தான் கொடுப்பார். அந்த புதிய பேர் எதுன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் வச்சிருக்கிற பேர். ஒருவேளை நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை தேவ மனிதனோ தேவ சமூகத்தில் காத்து கிடந்து கத்த சொல்லி அந்த பேர் வச்சுருந்தாங்கன்னா அந்த பேர் தான் கண்டிப்பாக அங்கே இருக்கும். இது நாம் ஃபேஷன் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபேன்சி, இது பேர் இருக்கணும். ஸ்டெஃபி கிராஃப்னு வைக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு பேர். என்னென்னா டென்னிஸ் ஆடணும், அதை மாதிரி ஆடணும், அப்படி வைக்கிறாங்க இல்லையா? இன்னொருத்தர் என்ன பண்ணாச்சுன்னா ரெனாட் போங்கேன்னு வச்சாங்க, அவர் மாதிரி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம விருப்பம் அது. ஆனால் அது கர்த்தர் அதை வச்சுருக்காருன்னு தெரியாது இல்லை. கர்த்தர் என்ன பேர் வச்சுருக்கிறாரோ அதை கேட்டு பெற்றுக்கொண்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை, அந்தளவுக்கு நம்ம ஆண்டோட நெருங்கி வாழலை. அதனால ஏதோ ஒரு பேரை வைக்கிறோம், கர்த்தர் என்ன பேர் வச்சுருக்காரோ அதுதான் நிற்கும். சிலர் யோசித்து பாருங்கள், அப்பா அம்மா ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பேர் வேறு பேரில் வழங்குவாங்க. உதாரணமாக பங்கிராஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. பங்கிராஸ் அவருக்கு பேர் யார் தெரியுங்களா? அவர் பங்கிராஸ் அவருக்கு பேர். இப்படி ஒரு பேர் என்ன பங்கப்பட்டு போன பேர் மாதிரி இருக்குதா?
ஜேபிஆர் இருக்கார்ல, அவருடைய பேர் இது. ஜேபிஆர் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, ஜே பங்கிராஸ். ஜேபிஆர் இருக்குது, ஜே பங்கிராஸ் அவர் பேர், அதான் ஜேபிஆர்னு வச்சுருக்காங்க. ஜேபிஆர்னால் குழந்தை கூட தெரியுது. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிரபலமானதுக்கு அந்த மனுஷன் தான் காரணம். அதாவது ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறாங்க, கல்வி தந்தை அவர் இருப்போம். நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். ஆமாம். அடுத்தது அண்ணாமலை, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த 2 தான், மெட்ராஸ் 2 தான் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கி பாருங்கள், தடுக்கி விட தான் இன்ஜினியரிங் காலேஜ் விழணும் இல்லையா? அதுக்கு காரணம் இவருடைய. ஆனால் ஒன்று, ஒரு ஸ்டாண்டர்டாக இன்ஜினியரிங் காலேஜ் போனதுக்கு காரணம் இவர் தான். எல்லா காலேஜஸுக்கும் பஸ்ஸு, எல்லா காலேஜ்லேயும் மெஸ்ஸு, இதெல்லாம் பண்ணது யார் தெரியுங்களா? இவர் தான். பார்த்தீங்கன்னா அவர் பேர் ஒன்று, ஆனால் வழங்குற பேர் யாருக்காக தெரியுமா? அது பொதுவாக மிக 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 ஒரு சிலருக்கு தான் பேர் தெரியும். ஆனால் அந்த எந்த அளவு பேர் பாப்புலர் ஆகுது பாருங்களேன். விசி கணேசன் சொல்லி ஒருத்தர் வந்து ஓட்டு போட போனவர் ஓட்டு போட முடியாமல் திரும்பி வந்துட்டார். அவர் ஓட்டை வேறு ஒன்று போட்டவர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் பேர் விசி கணேசன். விசி கணேசன்னா யாருக்கு தெரியும்? சிவாஜி கணேசனா ஒன்றே தெரியுது. அப்படின்னா அவர் ஓட்டை இன்னும் திருட்டு ஓட்டு போடுற அளவுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். அப்படின்னா எப்படி பண்ணு? அதில் வைக்கிற பேரெல்லாம் நிலைக்காது. தேவன் என்ன பேர் வச்சுருக்காரோ அதான் நிலைக்கும். சரி போகட்டும், இங்கே வந்துடுவானோ பாடத்து. இந்த ஜேர்னி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, கர்த்தர் ஒரு இடத்துலேருந்து அவனை எடுத்து வெளியே கொண்டு வந்தார். எகிப்துக்கு போனார், கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தார். மறுபடியும் அவர் என்ன தான் செய்கிறாரு? அதே தவறு திரும்பவும் செய்கிறார். அப்போது எகிப்துக்கு போகிறார், இப்போ எங்கே போகிறார்? கேராருக்கு போகிறார். போகும்போது அவருக்கு என்ன தோணுகிறது? மனைவி சகோதரி என்று சொல்ல சொன்னார் இல்லையா? கடந்த முறை நான் சொன்னேன், ஒன்று, வேதம் ஒருபோதும் பரிசுத்தவான் என்றால் அவங்க செய்கிற பாவத்தை என்ன செய்வதில்லை? மறைப்பதில்லை. இரண்டாவது நாம் ஒன்று கவனித்தோம், பழைய ஜென்ம சுவாபம். பேரை மாற்றுறது என்ன ஆகாதது? மாறிவிடாத. பேர் மாற்றக்கூடாது என்பதில்லை. அட்லீஸ்ட் பேர்லையாவது கிறிஸ்தவனா மாறினானே, அதுக்காவது சந்தோஷப்படுவேன். நிறைய பேரில் கூட மாறுறதில்லை. ஏன்னா அந்த பழைய அனுகூலங்கள் போயிடக்கூடாது, பழைய பெனிஃபிட்ஸ் போயிடக்கூடாது. அரசாங்கத்தில் பேரை மாற்றினாக்கு என்ன ஆகும்? அவனுக்கு கிடைக்கிற அந்த லாபங்கள் போயிடுங்கிறதுக்காக சபையில் வந்து கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும், வெளியே அரசாங்கம் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற உலகம்தான் இது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு கப்பலை பற்றி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28:11 மிதுனம். அந்த கப்பலுக்கு பேர் என்ன பேர்? மிதுனம். அந்த கப்பலுக்கே ஒரு பேர் இருக்குல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு தம்பி, அவன் என்ன பண்ணால் ஒரு பைக் வாங்கினான் அவனுக்கு. அப்போ என்கிட்ட ஸ்ப்ளெண்டர் இருந்தது பைக்கு. அவன் என்ன பண்ணால் ஒரு நாள் ஃபோன் பண்ணான், அண்ணே நான் ஒரு பைக் வாங்க போகிறேன், என்ன பைக் வாங்கலாம்? நான் சொன்னேன், இப்போ தான் நிறைய வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு வண்டிலையும் புதுசு புதுசாக நல்ல இதெல்லாம் வருது, கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கு. அப்போ அவன் சொன்னான், நான் ஸ்ப்ளெண்டர் வாங்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். நீ வச்சுருக்கல ஸ்ப்ளெண்டர், நான் ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தேன், நீ ஸ்ப்ளெண்டர் இருக்குன்னு நானும் ஸ்ப்ளெண்டர் வாங்க போகிறேன். நான் சொன்னேன், வேணாண்டா, ஸ்ப்ளெண்டரை விட நிறைய நல்ல வண்டி வந்துட்டு இருப்போம், நீ அது ஏதாவது வாங்கு. இல்லை ஸ்ப்ளெண்டர் தான் வாங்குன்னு போயிட்டான். ஒரு வாரம் கழித்து திருப்பி ஃபோன் பண்ணான். ரொம்ப தூரம், என் வீட்டுக்கு அவனுக்கு ரொம்ப தூரம். ஃபோன் பண்ணி என்ன பண்ணான்னா, அண்ணே நான் வண்டி வாங்கிட்டேன். என்ன வண்டிகிட்ட வாங்கினேன்? விக்டர் வாங்கினேன்னா. ஏன்டா விக்டர் வாங்கினேன்? வண்டி பேர்லேயே கிறிஸ்தவ பேரில் அது ஒன்று தான் இருந்தது, அதனால் வாங்கிட்டான்னா. விக்டர்னு ஏன் வாங்கினான்னு கிறிஸ்தவ பேராக அது வாங்கிட்டான்டா. பைத்தியக்காரா, ஸ்ப்ளெண்டர் கூட கிறிஸ்தவ பேர் தான்டா. அப்படியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எபிரேயர் 1:3 படித்து பாடுறா. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம்னு போட்டிருக்கல, அது ஸ்ப்ளெண்டர் ஆஃப் இஸ் க்ளோரி தான். இந்த பிரகாசம்ங்கிறத வார்த்தை என்ன வார்த்தை? ஸ்ப்ளெண்டர் தாண்டா பிரகாசம். அதனால் நீ அதையே வாங்கியிருக்கலாமே. கிறிஸ்தவ பேர் என்ன? அது ஒன்றை மாதிரி படித்த கிறிஸ்தவனுக்கு தான் பிரகாசம்னா ஸ்ப்ளெண்டர்னு தெரியும். என்ன மாதிரி பாமர கிறிஸ்தவனுக்கு விக்டர்னு பார்த்தவனுக்கு கிறிஸ்தவன் தெரியும். ஆனால் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. வண்டி வாங்கினா கூட ஒரு கிறிஸ்தவ பேரில் இருக்குன்னு பார்த்து வாங்குறான்ல. ஒரு ஊழியக்கார் ரொம்ப சியூஸ்னு ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார், பைக். சியூஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சியூஸ் தெய்வத்தை தான் கொண்டு போய் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் ஜெருசலேம் ஆலயத்தில் வைத்து அதை பாழாக்கினான். நமக்கு அந்த சாதாரண ஒரு வண்டி வாங்குறது தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம அதெல்லாம் கூட யோசிக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? ஏதாவது இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், தினத்தந்தி தினமணி வாங்கினா கூட ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறான்ல, அதில் ஊரில் உள்ள அத்தனை சாமி படமும் போட்டு வருது இல்லை, அதை தானே வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம். குரங்கு தானே இது. மாருதி வண்டி வாங்காத ஆள் இருக்குது, அது பேருக்காகவே வண்டி வாங்காத ஆள் இருக்குது. மாருதி, அது அனுமானோட பேர், நான் வாங்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் இருக்கிறாங்க. அது என்னென்னா, இது மாதிரி ஒரு கோமாளித்தனமான வைராக்கியமாக இருக்கலாம். நம்ம பக்தர் அதை கனப்படுத்துகிறார்.
ஏன்னா அது ஒரு இன்னசென்ட்டாக ஒரு குழந்தைத்தனமாக என்ன பண்ணுறான்னா அந்த பேர். நான் ஸ்ப்ளெண்டர் வாங்கும்போது 2 வண்டி தான் இருந்தது. பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவும் எனக்கு பிளாக் தான் வேணும். ஆனால் ஸ்ப்ளெண்டரில் பிளாக்கில் அந்த ஷாஃப்ரோன், அதாவது இந்த இருக்கு இல்லையா, அது என்ன இவனோட அந்த பிஜேபி கொடி இருக்குது தெரியுங்களா, அந்த கலர் தான் இருக்கும். பிளாக்கில் என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த டார்க் ப்ளூவில் தான் என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த பிங்க்கில் ஒன்று இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் வந்து பிங்க்கில் இருக்கும். இந்த பிளாக்கில் என்ன இருக்கும் தெரியுங்களா, அந்த ஷாஃப்ரோன், அந்த காவி கொடி இருக்குது பார்த்தீங்களா, காவி நேரத்தில் தான் அந்த கிராஃபிக்ஸ் வரும். அந்த கிராஃபிக்ஸ்க்காகவே எனக்கு கருப்பு பிடிக்கும், நான் வாங்கலை, அந்த ப்ளூ தான் வாங்கினேன். ப்ளூ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் இவன் கொடி கலர்ஸில் நிறைய வண்டி இருக்கக்கூடாது, அந்த வைராக்கியம். ஆனால் 2 வருஷம் தான் வண்டி என்கிட்ட இருந்தது, அது வேறு. ஆனால் ஒன்று கற்றுக்க வைக்க, இன்றைக்கி அது ஒரு ஊழியக்காரன் தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறான். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஊழியக்காரர் தான் அந்த வண்டியை கொடுத்தேன். அதனால் எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் எது சொல்கிறேன்னா, கோமாளித்தனமான சில வைராக்கியங்கள் தான். ஆனால் கர்த்தர் அதையும் கனப்படுத்துவார். நான் பின்னாடி யோசிப்பேன், கர்த்தர் எனக்கு ஒரு காரை கொடுத்ததுக்கு காரணமே என்னென்னா எனக்கு சின்ன வைராக்கியம் தான். இந்த கலரில் வண்டி ஓட்ட மாட்டேன் நான், அவன் கலர் எனக்கு என்னத்துக்கு, அவனுடைய கொடி அதை நான் வச்சுக்கவே மாட்டேன். அதுதான் மனசுக்குள்ளே யோசித்தது. கேட்டான், பிளாக்னா அந்த கிராஃபிக்ஸ் வந்து இதில் தான் வரும், ஷாஃப்ரோனில் தான் வரும், காவி நிறத்தில் தான் வரும், வேணா வாங்கிக்கிங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு மெஜந்தா கலர் மாதிரி ஒரு லைட் கலர் வரும், அதுதான் பிளாக் மாதிரி இருக்கட்டு ப்ளூ. அதுதான் நான் வாங்கினேன், இது வாங்கலை. ஏன்னா சின்ன சின்ன வைராக்கியங்கள். இப்போ இன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், யாராவது ஊழியக்காரன்ட்டு கேட்குறோம், ஒரு பேர் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? ஐயா ஒரு டவுட் ஐயா. ஐயா ஒரு டவுட்டு. இப்போது ஹிந்துஸ் வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க, அதில் ஃபுல்லாக விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த பத்திரிக்கை வாங்கலாம் இல்லையா? உங்களுக்கு சொல்கிறேன், அது நான் அதை தான் சொல்ல வந்தேன். அடுத்தது இந்த சொன்னேன், தினத்தந்திலெல்லாம் வந்த சாமி படம் வந்தால் ஏன் வாங்குற, வெளியே போடுன்னு சொன்னான் இல்லையா. ஒரு வீட்டில் அவர் ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவர், அவருடைய மனைவி 3ஆம் தலைமுறை பெந்தகோஸ்தே. என்ன பண்ணான்னா அவருடைய தம்பிக்கு திருமணம், அந்த ரட்சிக்கப்பட்டார அவருடைய தம்பிக்கு திருமணம். அவன் என்ன பண்ணான்னா அண்ணனுக்கு வந்து லெட்டர் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அண்ணன் இல்லையா. என்ன பண்ணான்னா கொஞ்சம் லெட்டரை கொடுத்து 1-2 நண்பர்களுக்கு கொடுத. நான் வந்து மூத்த பையன், இவன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அடுத்தவங்களாம் ஹிந்துஸாக இருக்காங்க. இவன் நேரடியாக போய் சம்மந்தப்படலைனாலும் பின்னாடி இருந்து அதுக்கு மேரேஜ் சப்போர்ட், ஏன்னா வீட்டுக்கு பெரிய பிள்ளை. அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் இன்விடேஷன் ஒன்று கொடுத்து, இதை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துரு. என்ன பண்ணாருன்னா இவர் வாங்கி டேபிளில் வச்சுட்டாரு. காலை எழுந்து பார்த்தா டேபிளில் காணல, வெளியே அந்த ஷூ ஸ்டாண்ட் இருக்குது தெரியுங்களா, அதில் கொண்டு போட்டிருக்க ஒரு ஒய்ஃபு. இந்த பிசாசு படத்தெல்லாம் கொண்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறிய, உனக்கு வெக்கமாக இல்லை உனக்கு? அவன் தம்பி கொடுத்தானே வேணாம் சொல்ல வேண்டியது தானே. அது சொன்னார், படம் எனக்கு பிடிக்காது, ஆனால் என் தம்பி எனக்கு பிடிக்குமே, நான் அது மூத்த இடம் தான் இருக்கு, நான் இந்த சில கடமைகளை செய்யணுமே, தூக்கி வெளியே போடியா குப்பை ஊன்னு சொல்லி ஒரே கலாட்டா. ராத்திரிலாம் அவனை தூங்க விடலை ஆள். அவர் பண்ண எடுத்து கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து படுத்துட்டு, அப்புறம் அவன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு தான் மற்றவங்களுக்கு கொடுத்தானே, வீட்டில் வைக்க முடியலை. ஆனால் அதே அம்மா வாஷிங் மிஷின் வாங்க போச்சு. வாங்க பண்ணான்னா கோல்டு காயின் கொடுத்தான் ஒன்று. அந்த கோல்டு காயினில் அந்த பிசாசு படம் இருக்குது, அதை வாங்கி லாக்கரில் வைக்குது. உன்னை எதால் அடிக்கிறது? ஒன்று ஏன் அதை தூக்கி குப்பையில் போட, அதை தூக்கி சரியா ஐயா? அதான் 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 அப்படின்னா அந்த விக்கிரகத்தில் கூட காஸ்ட்லி சாமின்னா உள்ளே வச்சுக்கலாம், சீப்பான சாமின்னா தெருவில் போட்டுடலாம், அப்படி தானே? இது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம குறிப்பாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்கு உண்மையிலே பிரச்சனைக்குரிய ஒன்று தான். பிரச்சனைக்குரிய ஒன்று. எங்கள் வீட்டு பேரே செந்தில் முருகன் தெரு தானே. நான் என்னதான் எஸ்எம் ஸ்ட்ரீட்னு போட்டாலும் சில இடங்களில் போனால் இந்த எஸ்எம்னா என்னன்னு கேட்பான் சில அட்ரஸில். எஸ்எம் ஐயா அதே தான் ஐயா. இப்போ என் தம்பிக்கு ஹிந்து கோயிலில் மேரேஜ் வச்சுருக்காங்க, நான் போகலாமா? தாராளமாக போகலாம் ஐயா, தாராளமாக போகலாம். என்னென்னா அங்கே போயிட்டு அவனுடைய அந்த ரிச்சுவல்ஸில் எதுவும் கலந்துக்க வேண்டாம். ஏன்னா ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கிறேங்கிறதுனால நான் மூத்தால பிள்ளை, நான் நின்று தான் சில விஷயங்களை செய்யணும். மினிஸ்ட்ரியில் முக்கியமான இன்வால்வ்டான ஒரு ஃபேமிலி, இன்னும் அனல் மின் சக்தி நிலையம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு மேனேஜராக இருக்கார். அவருடைய மனைவி 2 பேரும் ஹிந்துலேருந்து வந்தவங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு வைராக்கியமாக அந்த இடிபிஎஸ் கேம்புக்குள்ளே ஒரு ஹால் இருக்குது, அதில் ஒரு முறை ஒரு ஃபாஸ்டிங் பீரியட் நடத்தினாங்க. நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு ஹாஃப் டே மத்தியானம் மாதிரி லீவ் போட்டு நாங்கள் பேச போனோம். ஒரு சாட்டர்டே போனால் நிறைய கூட்டம். பேசி முடித்தவொடனே என்ன பண்ணாங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்க.
சரி ஜெபம் பண்ணலான்னு ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணால் இந்த மீட்டிங் நடத்துகிறவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணல, இவங்க கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. ஒரு சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மா நிற்கிறாங்க. நின்று நான் இவங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கீழே விழுது. பெரிய உருவம், என்னை விட்டுன்னு ஒரு 1.5 அடி உயரமாக இருப்பாங்க, இதெல்லாம் வெயிட்டானவங்க, பிடிக்க முடியாதனால. ஆனாலும் தலையை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா இது விழுது. கரெக்டாக நல்ல சிமெண்ட் தர தலை கண்டிப்பாக நல்லா அடிப்போம். அவ்வளோ உயரத்தை விழுந்தா அப்படி பிடிச்சி அப்படியே படுக்க வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா எழுந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சே நின்னாங்க. முடியும் மீட்டிங் நடத்துறது அவங்க. அப்புறம் எல்லாம் போனவரை கேட்டேன், என்ன ஆச்சுதுன்னு கேட்டேன். தங்கைக்கு கல்யாணம் போயிருந்தேன், நான் தான் மூத்த பிள்ளை, இந்த காமாட்சி வழக்கு எடுத்து எல்லாத்தையும் சுற்றி வாங்கினாங்க, நீ தான் லீட் பண்ணணும்னு சொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு போனேன், அப்போவே ஆவி வந்துட்டேன் கூட. ஸோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். உங்கள்ட்ட கடமை இருக்குது, நீங்கள் ஒரு பிள்ளைங்கிற முறையில் செய்ய கடமை. பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பையன், இது விழுப்புரம் பக்கத்துலேருந்து வந்த தம்பி, அவன் வந்து ரட்சிக்கப்பட்டு திருமணமான தம்பி தான். அவங்க வீட்டுக்கு முதல் பிள்ளை. இப்போ அம்மா ஏதோ இறந்து போயிட்டாங்க, இவன் தான் கொல்லி வைக்கணும். இவன் என்ன பண்ணுறான்னா முடியாதுன்றான். அப்போ அவனு சொல்கிறான்னா, நீ பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, இனிமேல் ஏசுங்கிற பேரை சொல்லி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ போ வெளியே குடும்பத்தெல்லாம். இவனுக்கு என்னென்னா கொல்லி வைக்க விருப்பம் இல்லை, ஆனால் தாயோட அந்த இருஜனும் கலந்துக்கணும்னு உனக்கு விருப்பம் இருக்குது. அவன் சொல்கிறான், நீ கொல்லி வைக்கலான்னு இந்த பக்கம் வந்தேன்னா கொன்னுடுவேன், அவ்வளோதான், போயிடு, நிறைய தம்பிங்க இருக்காங்க, பிரச்சனை. அவன் என்கிட்ட வந்தான், கண்டிப்பாக கொல்லி வைக்காது. ஆனால் சொன்னான். அப்படின்னா அவன் கேட்குறானுங்க, சரி அந்த பணம்லாம் இருக்குல்ல, அந்த செலவு மொத்தத்தையும் கொடுன்னு கேட்குறான். இன்னொரு ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, உன் ஒரு காசு கூட விக்கிரகத்தான செலவு பண்ணுவான், அவன் கொண்டு போய் அதை அவன் ரிச்சுவல் செலவு பண்ணுறான், நீ அது கொடுக்காத. உண்மையிலேயே இந்த ஒன்று இருக்குது நமக்கு, கிறிஸ்தவ அறநெறியல், இங்கிலீஷ் என்னையா அதுக்கு, எத்திக்ஸ், கிறிஸ்டியன் எத்திக்ஸ். இந்த கிறிஸ்டியன் எத்திக்ஸ் கண்டிப்பாக சபைகளில் கற்றுக் கொடுக்கணும். கிறிஸ்டியன் எத்திக்ஸ் என்றால் நீங்கள் நானும் வாழுகிற சமுதாயம் இருக்குது தெரியுங்களா, இந்த சமுதாயத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியாது. சமுதாயத்தோடு இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், என்னைக்காவது ஒரு நாள் சுவிசேஷம் சொல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஒரேடியாக வெட்டிட்டு வந்துடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் திரும்ப அவனுக்கு போய் என்ன சொல்ல முடியாதுன்னா கண்டிப்பாக சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு தொடர்பு இருக்கணும், எந்த அளவு இருக்கலாங்கிறத கற்றுக் கொடுக்குறது தான் கிறிஸ்டியன் எத்திக்ஸ். பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணியிருக்கேன், ஒரு 4 மாதம் ஒரு கோர்ஸ் அது டீச் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் படித்தவர், இப்போ ஒரு ரெவரண்டாக இருக்கார், அவர் சொன்னார், ஐயா மறுபடியும் இந்த எத்திக்ஸ் ஒரு நாள் எனக்கு டீச் பண்ணுங்க, எனக்கு 4 மாதம் எடுத்தால் ஒரு நாள் எப்படி டீச் பண்ண முடியும். அதாவது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னே ஒன்று இருக்குது, அது கிறிஸ்டியன் எத்திக்ஸில் ஒன்று ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த எத்திக்ஸில் ஒன்று என்ன, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னால் ஒரு கிறிஸ்டியன் பிலீவர், ஒரு டாக்டராக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், இது அபார்ஷன் பண்ணலாமா டாக்டர், பண்ணலாமா, அது கொலை இல்லையா. ஒரு அரசாங்க மருத்துவ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தால் அரசாங்க சட்டம் என்ன தெரியுங்களா, அபார்ஷன் பண்ணு, ஆமாவா. கவர்மெண்ட் சட்டம் இன்றைக்கி என்ன, கருச்சிதைவு பண்ணணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இவர் கவர்மெண்ட் டாக்டர், இவங்க பண்ணலாமா வேணாமா. ஸோ இது பேர் ப்ரொஃபஷன். ஒரு லாயர் பொய் சொல்லக்கூடாது, அவன் ப்ரொஃபஷனலில் போனால் அவன் பிச்சை எடுத்து தான் ஆகணும், அப்புறம் போய் சொல்லலைன்னா அவன். இது ப்ரொஃபஷனல் எத்திக். எதுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி இந்த பேர் பிரச்சனைகள், இந்த மாதிரி நம்முடைய உறவு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ நான் கேத்தலிக், இன்றைக்கி என் பிரதர்ஸ் எல்லாம் கேத்தலிக்காக தான் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் சொன்னால் கேத்தலிக் சர்ச் போகிறேன். பட் அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடியோ இல்லைன்னா அந்த கம்யூனியன் ரைஸ் பண்ணுறாங்க அது முன்னாடியோ தலை தாழ்த்துவதே இல்லை, வேணும்னு போய் உட்காந்துருப்பேன். போன ஞாயிற்றுக்கிழமை கூட என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய மகனுக்கு ஊழியம் செய்கிறேன், கேத்தலிக்கு தீவிரமாக ஊழியம் செய்கிறாங்க. 4 வருஷம் நான் அவங்களுக்கு பைபிள் டீச் பண்ணியிருக்கேன் அந்த ஃபேமிலிக்கு. அந்த வீட்டில் பையனுக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்குது. என்னுடைய மேரேஜுக்கு அந்த பையன் வந்து 1.5 வயசு அவனுக்கு இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்குது. அவன் மனைவி அதுக்கப்புறம், என் மனைவி எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதே ஃபேமிலியில் உள்ள பிள்ளை தான். அவள் எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெபம் பண்ணி அவள் பிறந்த அந்த பிள்ளை அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் பேப்டிசத்துக்கு வரணும். பேப்டிசம் நம்ம அங்கீகரிக்காத ஒன்று, குழந்தை பேப்டிசத்தை நம்ம அங்கீகரிப்பதில்லை, ஆனால் நம்ம அங்கே கூப்பிடுறான், என்ன பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் எத்திக்ஸ், இதுதான் சரியா. சரி போனோம், வேற எங்கேயோ போயிடுவோம், நம்ம விட்டுருங்க. என்ன பட் நான் போனேன்னா நான் போகிறதில் ஒரு சர்ச்சில் சண்டே காலையில் பேசினேன். ஒரு 11:15 வரைக்கும் இங்கே டைம் ஆயிடுச்சு. அவங்க 11 o'clock அவங்களுக்கு மாஸ். நான் போனால் என்னென்னா மாஸ் லேட்டாக தொடங்குறாங்க அவங்க என்னை பார்த்து.
மத்தியானம் 12:15 மணி தொடங்குறாங்க. நான் 12 மணி முடிஞ்சிருக்குன்னு போனால் அங்கே மாஸ் அப்போ தான் தொடங்கியிருக்காங்க. சரி, சர்ச்சில் பின்னாடி போய் நான் ஒய்ஃபை சிஸ்டர்லாம் 4 பேரும் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும்போது அந்த ஃபாதர் வேணுன்னே ஒரு இந்த பைபிள் கையில் வச்சுருந்தேன். நான் இந்த பார்த்து சொன்னாரான்னு தெரில, பிரிவினை சகோதரர் ஞானசானம் பற்றி தான் பேசினார். அதாவது அவங்களுடைய தாட் என்னென்னா, பேப்டிசம் தான் 7 தேவ திரவி அனுமானங்கள் அவங்களுக்கு, 7 பேசிக் டாக்ட்ரின். அதில் ஒன்று என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இஸ் பேப்டிசம், கேத்தலிக் சர்ச். இது அவர் சொல்கிறார், ஞானஸ்நானம் இல்லாவிட்டால் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்முடைய பிரிவினை சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை வளர்ந்து அவனுக்கு அறிவு வந்த பிறகு தான் அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவன் அது வரைக்கும் அவன் கத்தர் இல்லாமல் வளருவானே, அவனுக்கு தெரியல. அந்த மனுஷனுக்கு பிறந்த போது நாம் குழந்தைய டெடிகேட் பண்ணுறோம். பிறந்த குழந்தைக்கு நம்ம சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அவங்களுக்கு காட்டிலும் வசனத்தை நாம் அதிகமாக சொல்லி தருகிறோம். பிள்ளைகளுக்கு கத்துறவளுக்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அவன் எடுக்கிறதே இல்லை. அப்பா அம்மா பத்தாதுன்னு ஒரு காட் ஃபாதர் காட் மதர் வேறு அவங்களுக்கு. 4 பேரும் அதை தண்ணி தெளித்து தெருவில் விட்ட கதை தான். நீங்களும் நான் அப்படி இல்லை. ஆனால் அவனுக்கு அது தெரியல. அந்த ப்ரீஸ் பாண்டிச்சேரியில் பேச எனக்கா கடும் கோபம். நான் யோசித்தேன், எப்படியும் அது முடிஞ்சோன்னே ரிசப்ஷன் அந்த பிள்ளைக்கு இது ஃபங்க்ஷன் பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக அன்றைக்கி பேப்டிசம் பார்த்து கிழிக்கணும்னு நினச்சா படுபாவை எங்கே மைக்கை செட் பண்ணாமல் விட்டானுங்க. அங்கே ஹாலில் அவ்வளோ நிறைய செலவு பண்ணி பண்ணவனுங்க. அங்கே போன பிரதர் நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இல்லை நீங்களே ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஜெபம் பண்ண விடல. பண்ணியே ஆகணும். அது குழந்தையோட பாட்டி தாத்தா இந்த அப்பா அம்மா தாத்தா எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நான் சொன்ன ஒரு மைக் கொடு, நான் கொஞ்சம் பேசணுங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சபையினுடைய 7 மூல உபதேசங்களில் முதல் என்ன தெரியுங்களா? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புது, அதான் வேதம் சொல்கிறது. அடுத்தது தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசம், அப்புறம் தான் ஞானஸ்நானம். எப்படி அந்த உபதேசத்தை அப்படியே உல்டா பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அவன். முதல்ல பேப்டிசம்ன்றான். பேப்டிசம் எங்கேருந்து வரும்? பேப்டிசம் முதல்ல என்ன வரும்? மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம், அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம். தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். எபிரேயர் 6 அதிகாரம் 1-2 வசனம் அப்படி தான் போட்டுது. இந்த பேச வாய்ப்பு கிடைச்சா, ஆனால் இதுதான் 2வது சொல்லுகிறார். ஏசுநாதர் 30 வயசில் ஞானஸ்தானம் பெற வந்தார். அதனால் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கணும்னு பிரிவினை சகோதரர் சொல்கிறாங்க. அதில் வேணும்னே அதை பிரசங்கம் பண்ணுறாரு சர்ச்சில். அப்படிலாம் பண்ணவே மாட்டான் கேத்தலிக் சர்ச்சில். வேணும்னு நான் அந்த பைபிள் வச்சு உட்காந்துருக்கேன்ல, பார்த்தாரனோ தெரியல, ஆள் போட்டு வாங்கி தள்ளினார். நான் நினச்சி மகனை உனக்கு இருக்குது உள்ள வா பார்த்துக்கிறேன்னு. அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சுது, வருத்தமாக இருந்தது. அந்த மாறுபாடான உபதேசங்கள் இடங்களுக்கு போகும்போது நம்ம ஆவியில் டிஸ்டர்ப் ஆகிறது இயல்பு தான். ஆமாம், நம்ம அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும். அதில் போய் தான் ஆகணும். சில விஷயங்களுக்கு போகணும். இப்போ எங்கள் அப்பா இறந்தபோது நான் போகாமல் எப்படி இருக்க முடியும்? எங்கள் அப்பா இருந்தபோது போனேன். எங்கள் அண்ணி பெரிய அண்ணி சொன்னாங்க, ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னாங்க. டெட் பாடி வச்சுருக்குது. என் தகப்பன் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு நல்ல ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, சிகரெட் பிடிச்சது எந்த பக்கமும் இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லாமல் காரணம் எங்கள் அப்பா தான். ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அங்கே ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ண முடியும்? கஷ்டமான சூழல் தான். அதனால் நாம் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதில் அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு போகணும். நம்முடைய அன்பை we have to extend our love. அதே நேரத்தில் நீ வேற நான் வேறங்கிறது அவனுக்கு we must make them realize. இவன் நம்ம ஆள் இல்லை, வித்தியாசமான ஆளுங்கிறத அதை கண்டிப்பாக காட்டணும். சரி, எப்போவாவது நேரம் கிடைக்கும் போது கிறிஸ்டியன் எத்திக்ஸ் நான் உங்களுக்கு எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுக்கிறேன். ஒன்று, பைபிள் இஸ் ஆனஸ்ட். 2வது என்ன சொன்னேன்? அந்த ஓல்டு நேச்சர் மாறணும். 3வது, நாம் எங்கேருந்து கத்தை நம்ம தூக்கி எடுத்தாரோ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? அங்கே போய் திருப்பியும் வாலாட்டக்கூடாது. சரியா? டோன்ட் என்டர் இன் டு த டெரிட்டரி வேர் காட் ஹஸ் டேக்கன் அஸ் அவுட். எங்கேருந்து கத்தை நம்ம திரும்ப எடுத்தாரோ திருப்பி என்ன பண்ணக்கூடாது? அந்த எல்லைக்குள்ளாடி போய் ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். 4வதாக இன்றைக்கு கொண்டு கவனிப்போம். 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு காரணம் என்ன தெரியுங்களா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பான புரிந்து கொள்வதற்கு அது காரணம் என்ன சொல்லுங்க? வேற திருப்பி அந்த வாசனை வாசிங்க தம்பி. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். இப்ப சொல்லுங்க, காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லை. நான் நினைத்தேன். இட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கிருந்து வருது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம் என்ன? தவறாய் புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பிரைத்துலோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆபிரகாம் நான் நினைச்சேன். உன்னை யார் நினைக்க சொன்னது? டோன்ட் ஸ்பெகுலேட் எனிதிங்.
வெளித்தோட்டத்தை வைத்து விட்டு, ஒரு சூழலை வைத்து விட்டு, ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து விட்டு யாரையும் என்ன பண்ணக்கூடாது? we are not supposed to misunderstand. ஆபிரகாமுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஆரம்பிக்குது? நான் நினைச்சேன், உன் நினைப்பு இங்கே தேவையில்லை. பட் தேர் இஸ் a reality. அங்கே ஒரு உண்மை இருக்குல்ல. நாம் இன்னைக்கு எப்படி நமக்கு இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, நாம நினைக்கிறோம். அது மூஞ்ச பாரு, அது முகத்தை பார்த்து என்ன சொல்ல முடியும்? மனசு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கருப்பாக இருக்கிறதுனால அவனை பொல்லாதவன் அர்த்தமா? இல்லை சிவப்பாக இருக்கிறதுனால நல்லவங்கன்னு அர்த்தமா? இல்லையே, ரெண்டு பக்கத்தையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்தவனா, அந்த ஊர் எல்லாம் தெரியும், அவன் புத்தியே அப்படி தான், அப்படி சொல்லிடுறோம்ல. இந்த ஜாதியா, அவன் ஜாதி புத்தி அவனை விட்டு போகாது, இப்படி தானே சொல்கிறோம். எங்கே இருக்குது? இட் இஸ் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் இட் இஸ் ரியல். அது உண்மை அல்ல. எங்கேருந்து வருது? நம்முடைய தப்பான புரிந்து கொள்ளுதல். ஆபிரகாம் நான் நினைத்தேன். உங்களை யார் நினைக்க சொன்னது? எதை வச்சு நீங்க கணக்கிட்டீங்க? திருப்பி வாசிங்க 12ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். நல்ல கவனிங்க. காண்பதை விசுவாசிப்பது சமுதாய பார்வை. காண்பதை விசுவாசிப்பது இது சமுதாய பார்வை. என்னதை பார்க்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஆனால் விசுவாசிப்பதை பார்ப்பது that is spiritual. அதான் ஆவிக்குரியது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பார்வை வேண்டும்? காண்பதை விசுவாசிப்பதல்ல, விசுவாசிப்பதை காண்பது. ஆபிரகாம் கண்டதை விசுவாசித்தார். he made a mistake. ஆனால் என்ன இருந்திருக்கணும்? விசுவாசிப்பதை பார்த்து கதை சொல்லியிருக்காரு. இந்த ஊரில் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் தான் சொன்னார், ஒன்று என்ன சபிப்பேன், நான் சபிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு ஆபிரகாம் எதை பார்த்துருக்கணும்? அவர் விசுவாசிப்பதை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்தது? நாம் எதை காண்கிறோமோ அதை விசுவாசிப்பதற்கு நீங்களான ஆள் இல்லை. அதுக்காக கர்த்தர் உங்களை என்ன அழைக்கலை. பார்ப்பதை விசுவாசிப்பதற்கு தான் உலகத்தில் 1000 பேர் இருக்கிறானே. நீங்களான அப்படி நாம் எதை நம்முடைய அடிப்படை விசுவாசமோ அதைத்தான் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை வாசிங்க. என்னாகமம் 13 31 முதல் 33 வரை. அவனோட கூட போய் வந்த அந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. எதை பார்த்தாங்க? அவங்க இருப்பதை பார்த்தாங்க. அவங்களாம் 10 பேர் போனாங்க, 12 பேர் போனாங்க, 10 பேர் என்ன பண்ணாங்க? அங்க என்ன அவர்கள் கண்டார்களோ அதை விசுவாசித்தார்கள். என்ன சொல்றான்? நம்மால் அவங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். அது பொய் இல்லை, உண்மை. அவங்க சொன்னது உண்மை. அடுத்தது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அது உண்மை. ஏன்னா ராட்சசன் இருக்க, ஏனாக்கின் புத்திரர் அங்க இருக்கிறான். ராட்சசன் யாரு? அந்த தேசத்தின் குடிகளை பட்சிக்கிறவர்கள். அது உண்மைதான். அடுத்தது, நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. அப்படி நீங்க எதை பார்த்தாங்க? அங்க என்ன இருந்ததோ கானானில் அதை பார்த்தார்கள். 30ஆம் வசனம் வாசிங்க. 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவன் எதை பார்க்கறாங்க? விசுவாசித்ததை பார்க்கிறாரு காலேப். இவங்க என்ன அவங்க பார்த்ததை விசுவாசிக்கிறாங்க. நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருது தெரியுங்களா? தவறான புரிதல் எப்படி வருது? நாம் பார்ப்பதை விசுவாசிப்பதற்கு anybody will do it. இந்த பெண் இருக்குல்ல, இது கோல்டில் செய்திருக்கு நான் சொல்கிறேன், நம்புறீங்களா? இந்த பெண் எதில் செய்திருக்குது? ஃபைபரில் இல்லை. எதில் செய்திருக்குது? கோல்டில். நம்புறீங்களா? நம்பல. இது உருப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படின்னா நீங்கள் என்ன, நான் சொல்கிறது கோல்டில் செய்திருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் நம்புவீங்களா? இந்த பெண் எதில் செய்திருக்குது? ஃபைபரில் இல்லை, கோல்டுன்னு சொன்னால் நீங்கள் இதில் ஏன் மேலே நம்பிக்கை இருந்தால் கண்ணுக்கு எப்படி தெரியுது? பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அண்ணன் போய் சொல்ல மாட்டாரே. ஆமாவா? அப்படின்னா இது இல்லை. உங்களுக்கு யார் காட்டுறவன் பேரில் நம்பிக்கை இருந்தால், இப்போ நான் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னேன், என்ன பண்ணீங்க? ஆமாம் 3 பறக்குதுன்னு சொல்லுவீங்க. பிரைஸ்ல எப்படின்னா என்ன நம்பினால், என்னை நம்பலைன்னா வெள்ளைக்காக்கா பிறந்தா கூட வெள்ளைக்காக்கால் அது பொறாவை பார்த்துருந்தாலும் காக்கான்றான் பாரு, கண்ணும் தெரியாது கலரும் தெரியாதுன்றீங்க என்ன. அப்படியானால் எனக்கு என்ன வேண்டும் தெரியுங்களா? நான் உங்களை பார்க்குறத விசுவாசிப்பதுக்கு யாரும் விசுவாசிப்பாங்களே?
காண்பதை விசுவாசிப்பதற்கு ஒரு விசுவாசம் தேவையா? இது ஃபைபர்னு நான் சொன்னேன், ஆமான்னு சொன்னேன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஃபைபரில் ஒரு பெண்ணை வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன், இது கோல்டில் செய்திருக்குது, இவ்வளோ நீப்பு வந்து பிளாட்டினத்தில் செய்திருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பினால் இதை நீங்கள் நம்பலை, என்ன நம்புறீங்க? அதுதான் இதில். காலேப் யாரை விசுவாசித்தான்? கர்த்தரை விசுவாசித்தான். அங்கே இருந்ததை பார்க்கல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை பார்க்கல, அங்கே இருந்ததை பார்த்தாங்க. அது சமுதாய பார்வை, இது ஆவிக்குரிய பார்வை. இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு என்ன வேணும்னு சொன்னால், சமுதாயம் பார்ப்பதற்கு சபை வேண்டாம், அதுதான் சமுதாயம் இருக்குத. உலகம் பார்ப்பது போல சபையும் பார்க்குமானால் அதுக்கு உலகமே இருக்கலாமா? நம்ம இதுக்கு சபை என்று தனியாக நம்ம எதற்கு? விசுவாசிப்பதை நாம் என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ போட்டிருக்கல, விசுவாசிப்பதை நம்புவோமானால் அதை வர என்ன செய்வோம்? காத்திருப்போம்னு போட்டிருக்கல. இதுதான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே வருது? இருப்பதை பார்ப்பது உலகத்தின் பார்வை, விசுவாசிப்பதை பார்ப்பது ஆவிக்குரிய பார்வை. ஆபிரகாம் எதை பார்த்தாரு? இந்த இடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று அவர் கண்டாரு. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அந்த ஊர் எப்படி இல்லை? அப்படி இல்லை. பின்னாடி நாம் கவனிப்போம். அடுத்தது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 12:19 வாசிங்க. ஆதியாகமம் 12. உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இது எப்போ? எகிப்துக்குள்ள போகும்போது இவள் சகோதரின்னு யார் மாத்திரம் சொன்னாங்க தெரியுங்களா? ஆபிரகாம் மாத்திரம் தான் சொன்னார். அது முதல் முறை தவறு செய்யும் போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஆபிரகாம் தான் சொன்னார், இவளின் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. நல்ல கவனிச்சிங்களா? முதல் தடவை ஆபிரகாம் தான் போய் சொன்னார், ரெண்டாவது சாராவும் சேர்ந்து போய் சொல்றான். முதல் முறை பார்வோன்று சொல்லும் போது என்ன சொல்றான்? இவள் உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அன்றைக்கு சொன்னது போய் சொன்னது யார் தான்? ஆபிரகாம் மாத்திரம். ரெண்டாவது சொல்லும் போது யாரும் கூட சாராளும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல சாராள் சொல்லலை. ஒன்று கவனிங்க, முதல் முறை பாவம் செய்வது தான் கஷ்டம், ரெண்டாவது பாவம் செய்வது எளிது. ஆமென். முதல்ல தவறு கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்யறது, அப்பதான் மனசு அடிச்சுக்கும், அப்பதான் பிரச்சனை. ஐயோ தப்பு பண்றவன் ஒரு முறை செய்து பழகி விட்டால் ரெண்டாவது முறை பாவம் செய்யறதுக்கு லெகுவாக இருக்கும். ஆபிரகாமுக்கு முதல்ல அவன் சகோதரன் சொல்லும்போது சாராள் சொல்லலை, இவன் தான் சொன்னான்னு சொல்றான் பார்வான். ஆனால் இங்கே என்ன சொல்றான் தெரியுங்களா? அபிமெலேக்கு கத்தட்டு சொல்லுகிறான், அவ சொன்னது மாத்திரமல்ல அவளும் சொன்னால. என்ன சரிங்களா? அந்த அனனியா சப்பீரால் புத்தி இங்கே வந்துட்டு பாருங்களேன். அந்த ரெண்டு பேர் செய்கிற தவறு, கணவன் மனைவி, எனக்கு தெரிஞ்ச பைபிளில் ஒருமனப்பட்ட கணவன் மனைவியில் பெஸ்ட் யாருன்னு சொன்னால் அனனியா சப்பீரால் தான். ஆனால் சாவுக்கு கொண்டு போயிட்டு பாருங்களேன். அந்த ஒரு மனம் நல்ல காரியத்துக்கு பயன்பட்டது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது, வசனத்துக்கு கீழ்ப்படிந்த போது, கர்த்தருடைய சபைக்குள்ளே தன்னை அர்ப்பணித்த போது, தங்களுடைய விற்கும் வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருந்தது? அந்த ஒரு மனம் இருந்தது. அடுத்தது அவன் அதை பிரிக்கும் போது அந்த அம்மா கொஞ்சம் சொல்லியிருந்தாய், வேணாங்க, தன் மனைவி அறியும் தானே போட்டிருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? வேண்டாங்க. ஒரு மனம் என்ன? வீட்டுக்காரர் என்ன செய்தாலும் எல்லாமே சரியா இல்லை, தவறு செய்யும் போது சுட்டி காட்டுறது தான் ஏற்ற துணை. அவன் என்ன பண்ணிட்டாங்க அந்த சமயத்தில்? சரி இவ்வளவு நாள் ஒன்றா வந்தோமே, மரணத்துலேயும் ஒன்றாவே மண்டையை போட்டாங்க பாருங்க. மரணத்திலும் ஒன்றா போயிட்டாங்களே. ஒரு மனம் எது வரைக்கும் இருக்கு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களோட பிரச்சனை என்னென்னா, அவன் பொய் சொல்கிறவனா இருந்தார். இப்போ யாரும் கூட மாறிட்டாங்க? சாராள் கூட பொய் சொல்கிறவளா மாற்றப்பட்டு இருக்கிறாள். இல்லை அந்த சூழ்நிலை அவளையும் சொல்ல வைத்திருக்கிறது. அடுத்த கருத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 20ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. அவள் என் சகோதரி என்பதும் மெய்த்தான். என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாவம் செய்கிறோங்கிற உணர்வே இல்லாமல் போச்சு பாருங்க ஆபிரகாமுக்கு. அவன் கேட்குறான், அபிமலை கூட்டு கேட்குறான், ஏன்டா போய் சொன்னேன்? என்ன அக்கிரமத்தை கண்டு நீ இப்படி ஒரு பெரிய பாதகத்தை என் மேலே சுமத்தினையே அப்படி சொல்லும்போது என்ன பண்ணாதீங்களா? சாரின்னு சொல்லலை பாருங்களேன். வருத்தப்படவில்லை, மாற என்ன பண்ணுறாரு? நியாயப்படுத்துகிறார். என்ன ஆகும்னு சொன்னால், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை என்னென்னா, தவறு செய்வதாகவே உணர்வு இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? செய்த தவறுகளுக்கு நியாயப்படுத்துவோம். அது ரீசனிங். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டவர் வந்து கேட்டால் என்ன சொல்கிறாரு? முதல்ல ஆன்சர் ரெடியாக மைண்டில் வச்சுருக்கான் பாருங்க. நான் விலக்கின கனியை சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்பாருன்னு இவனுக்கு முதல்ல தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான்? கேட்டால் டொப்புன்னு தூக்கி ஒன்று தலையில் போட்டுடணும். நீர் என்னோடு இருக்கும்படி தந்த ஸ்திரீ அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணிட்டான். தப்பு. ஏவாள் கனியை கொடுக்குறாங்க,
ஆதாம் அதை வாங்கும்போது என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் சர்ப்பமும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் கூட தான் உட்காந்துருக்கிறாரு. என்ன பண்ணலை, தடுக்கலை. மாறா என்ன பண்ணுறாரு, அவள் வாங்கி கொடுத்த போது மறுக்கவும் இல்லை. அதை வாங்கி சாப்பிடும்போது மனசுக்குள்ளே என்ன இருக்குது, மாட்டுனா அவளை முன்னாடி தள்ளி விட்டுடலாம். மாட்டுனா என்ன பண்ணலாம், நீர் என்னோடு இருக்கும்படி தந்த ஸ்திரீ. ஒரே கல்லில் 2 மாங்காய். முதல்ல கர்த்தருக்கு ஒரு அறை, நானா கேட்டேன், நீ தானே கொடுத்த. அடுத்தது என்ன, நானா வேணாம், நீங்கள் கொடுத்தவங்க தான் எனக்கு கொடுக்க, நான் இல்லை அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணிட்டான். அவள் கனியை பேசி அந்த டீல் நடக்கும்போது இவர் முடிவு பண்ணிட்டாரு, என்ன லாபம், ஒருவேளை இந்த கனியை சாப்பிட்டு நமக்கு ஒன்றும் வரலன்னா லாபம் நமக்கு வரட்டும், கொள்ள கனியை சாப்பிட்டு நஷ்டம் வந்தால் யாருக்கு போகட்டும், ஆதலில் விடியட்டும், அவ்வளோதான். ஒரு வீட்டில் 2 பையங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய பையன் இருக்கான் தெரியுங்களா, எப்பயுமே கொஞ்சம் தத்தியாக இருக்கும் சரியா. 2வது உள்ளது பயங்கர புத்திசாலி, கிரிமினலாக இருக்கும். அம்மாவா இங்கே யாரும் 2வது இல்லையே, சண்டைக்கு வந்துட போகிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல உள்ளது ரொம்ப தத்தி ஐயோ பாவமாக இருக்கும். 2வது உள்ளது இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா வீட்டிலேருந்து மார்க்கெட் கிளம்புறாரு. உடனே 2 பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஏறிப்பான். ஏறிட்டு என்ன பண்ணாங்க, அம்மா வந்து சொன்னாங்க, டேய் மார்க்கெட் போகக்கூடாது, போனால் நீங்கள் அது வாங்குறதுன்னு கேட்பீங்க, அதனால் மார்க்கெட் போகக்கூடாது, கீழே இறங்குங்கடா. இல்லை மாமி நாங்கள் கேட்கவே மாட்டோம், அப்பா தொல்லையே பண்ண மாட்டோம், நாங்கள் பாட்டு சும்மா போயிட்டு வந்துடுறோம், வீட்டில் லீவில் இருக்குல்ல போர் அடி, சும்மா போயிட்டு வந்துடுறோம். போயிட்டாங்க. அப்பா 2 பிள்ளைங்களும் போயிட்டாங்க. மார்க்கெட்டில் எப்படி சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கடை வந்தோடனே சின்ன பையன் நிற்கிறான். அப்படியே என்னடா அது வாங்கி கொடுங்க. உடனே பெரியவன் இருக்கானே கம்முன்னு நிற்கிறான். சின்னவர் என்ன, அதை வாங்கி கொடுங்க. உடனே அப்பா சொன்னான், டே மம்மி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா, சொன்னாங்க தான், அடிப்பாங்க தான், அதுக்காக வாங்காமலாம் முடியும், நீ வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டு அப்புறம் அடி வாங்கிக்கிறேன். பெரியவன் வாயே திறக்கல, கம்முனுக்கும். அதே தெரியுங்களா, வாங்கி கொடுத்தா இவனுக்கும் நமக்கு தராமல் வாங்கி கொடுக்க மாட்டார், உரப்பட்டு அவன் தான் சொல்லி தப்பிடலாம்ல. ஏமாளி மாதிரி இருந்துட்டு விற்கிற ஆசாமி இந்த முதல்லாம். இந்த 2வது இருக்குது தருதல் என்ன பண்ணோம், கொடுறா வடரா. அந்த இளையகுமாரனை பாருங்க சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டான்ல. ஆனால் மூத்த குமாரன் உள்ளே உட்காந்து கடைசி வரைக்கும் கழுத்து அறுத்தான் பாருங்க, உள்ளே வரவே இல்லை அவன் கடைசி வரைக்கும். அப்பனையும் உள்ளே போக விடலை, அவனும் உள்ளே வரல. இளையகுமாரனாவது ஒரு காலத்தை வருந்தி வந்துட்டான். இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு என்ன, அந்த மூத்த குமாரன் புத்தி. என்ன புத்தி, லாபம் வந்தால் வாங்கிப்போம், நஷ்டம் வந்தால் அவளை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தானே. இதுதானே, கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே என்ன போட்டுதுங்களா, பாவம் செய்வது அவனுக்கு என்ன லாபம், நமக்கு உணர்வே இல்லை. அதுதானே இவங்களுக்கு இருக்குது. அவன் கேட்குறான், என்ன அநியாயத்தை கண்டு நீ உன் மனைவியை சகோதரின்னு சொன்ன. அதுக்கு ஆபிரகாம் சொல்ற பதில பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. என் தகப்பனுக்கு குமாரத்தி. எப்படி நியாயப்படுத்தலாம் பாருங்க, தகப்பனுக்கு குமாரத்தி தான், என் தாய்க்கும் குமாரத்தி அல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு அப்பா 2 அம்மா. என் தகப்பனுக்கு அவள் குமாரத்தி, என் தாய்க்கு அவள் மகள் இல்லைன்னு சொன்னால், என் தகப்பனுக்கு 2 மனைவிகள், அதில் ஒரு பிள்ளையோடது, ஒரு மனைவியோட பிள்ளை நான், இன்னொரு மனைவியோட பிள்ளை யார், சாராள். அப்படின்னா அவள் யார், எனக்கு தங்கை தான், நான் இன்னைக்கு மனைவி இல்லை. அப்படின்னு என்ன பண்ணுறான் தெரியுங்களா, பாதி பொய் சொல்கிறான், பாதி உண்மை. எப்போதுமே பொய்யை விட பொல்லாதது பாதி உண்மை. பொய்யை கூட சொல்லிடலாம், என்ன பண்ணக்கூடாது, பாதி உண்மை இருக்க ரொம்ப ஆபத்தானது. ஒரு பாட்டிலில் விஷத்தை வச்சுக்கிட்டு மேலே தேன் எழுதி ஒட்டினா, ஒரு பாட்டில் இருப்பது விஷம், மேலே என்ன பண்ணுறோம், தேன். எவனா ஒருத்தர் மருந்து சாப்பிட்றோம், ஒரு பவுடர் தூக்கி போட்டு கொஞ்சம் குழச்சி அடித்தான்னு வச்சிங்களேன், யாருக்கு பிரச்சனை? கேட்டால் என்ன சொல்லுவான், இது முன்னாடி தேன் இருந்த பாட்டிலு, அதில் நான் ஒட்டலை, அதில் என்ன இருந்தேன், விஷத்தை நான் ஊற்றிட்டேன், அவ்வளவுதான், நானா எழுதி ஒட்டினேன். பாதி உண்மை பாதி பொய் இல்லை. எப்போவுமே the half truth is always worse than the lie. பொய்யை விட பாதி உண்மை இருக்குது தெரியுங்களா, ரொம்ப டேஞ்சர். என்ன சொல்லணும், அன்னைக்கு தங்கை தான், இன்னைக்கு மனைவி இல்லையா, அது சொல்லணும்ல. முன்னாள் தங்கை இந்நாள் மனைவின்னு சொல்லியிருக்கணும்ல. அது சொல்லாமல் என்ன பண்ண, முன்னாள் தங்கையை சொன்னீங்க, அப்போ இன்னைக்கு நீ அவளை மனைவியாக எடுத்துக்கொள்ளலையா, மனைவியாக அவளை எடுத்துக்கொள்ள மாட்டாயா, பொய் தானே. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்புள்ள தேவ மனுஷன், அவர்கிட்ட என்ன இருக்குது, இந்த பாதி பொய் சொல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாதி சொல்லுவாங்க, மீதியை முழுங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? போனேன்னா ஆமாம், அப்புறம் ஒன்றும் இல்லை, பார்க்கக்கூடாது வந்து பார்த்துருப்பான், சொன்னால் வீட்டில் அப்போவே யுத்த காலம் வந்துடும் தெரியும், பாதியை நிறுத்திடுவான். போனேன்னா அப்புறம் கேட்டால் நீங்கள் அங்கே உங்களை பார்த்தீங்களாம்மா, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல போனேன்னு, பார்த்தேன்னு சொல்லலையே. அது எப்படின்னா அந்த மதிமேல் போன மாதிரி சொல்லவும் சொல்லணும்,
முழுசாகவும் சொல்லக்கூடாது. மாட்டுனா எஸ்கேப். அப்போ நான் முதல்ல சொன்னேனே உங்களுக்கு, இந்த லூவில் ஒன்று சொன்னேன்ல, ஒரு நிலத்தை விற்றா கூட என்ன செய்யணும், திருப்பி அதை வாங்குற மாதிரி தான் அதை வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஆள் எதை செய்தாலும் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ரெண்டு பக்கத்துலேயும் கேட் ஆன் தி வால் தான். பூனை மதில் மேலே இருக்க மாதிரி எந்த பக்கம் குறிக்கும், எந்த பக்கம் வசதியோ அந்த பக்கம் நாங்கள் குறிச்சிப்போம். அது அல்ல. ஆபிரகாம் இருந்த தவறு அதுதான். அதுக்கு அடுத்து ஒன்று, அதாவது பாவம் செய்கிறவங்கிற உணர்வு இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுக்கு இல்லை. அடுத்தது லேம் எக்ஸ்கியூசஸ், நொண்டி சாக்கு. என்ன செய்யக்கூடாது, அதாவது தப்பை செய்துட்டு அதை மூடி மறைப்பதுக்கு என்ன பண்ணக்கூடாது, மேலே 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 தவறை பில்டப் பண்ணி போகக்கூடாது. லேம் எக்ஸ்கியூசஸ் 20ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக் ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று. என்ன சொல்றார் உடனே, இவன் செய்த தவறுக்கு அவர் எதை சுட்டி காட்டுகிறார், அவங்க மேலே பழிய போடுறான். இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற தவறை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நான் ஏன் செய்தேன், அவர் அப்படி செய்தார்ல, அவர் அப்படி இருப்பார்ல, இப்படி என்ன பண்ணுறோம், பிறர் மேல்னு சொல்ல போனால் லேம் எக்ஸ்கியூசஸ். நமக்கு தெரிந்த நல்ல உதாரணம் யாத்திராகம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகம் 32ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிங்க. யாத்திராகமும் 32. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, பொன் கண்டுக்குட்டியை செய்துட்டாங்க. மோசே ஆரோனை பார்த்து கேட்கிறாய், நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? என்ன கேட்கிறான், இவ்வளவு பெரிய பொன் கண்டுக்குட்டியை செய்து ஜனங்களுடைய கிருபையெல்லாம் அழிச்சு போடுறிய, அதுக்கு அவங்க உனக்கு என்னையா தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். அது இவன் தப்பு பண்ணதுக்கு யாரை கொண்டு குற்றம் சாட்டுறான், அந்த ஜனங்களை. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அறியோம் என்ற கவனிச்சிங்க. அதாவது சொல்லுவாங்க, என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு சொன்னேனே, தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க ஒருத்தன் ஏறுனா மாட்டிக்கிட்டான், கீழே தோட்டக்காரன் வந்துட்டான். வந்தால் என்ன பண்ணானா, டே எங்கடா மேலே ஏற, அதோட மாட்டுக்கு புல் பறிக்க ஏறினாங்க. தென்னை மரத்தில் யாருடா புல், அதான் இல்லைன்னு கீழே இறங்கிட்டு இருக்கேன்ல. அதே புத்தி தான் நமக்கு. மாட்டிக்கிட்டா எப்படியாவது ஒரு காரணம் வச்சிருப்போம் தப்புறதுக்கு. எந்த ஊர்லடா தென்னை மரத்தில் புல்லு வளையும். அதே தான் நீ என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை படைப்பதற்கு என்ன தப்பு இவங்ககிட்ட கண்டீங்க? அவன் சொல்கிறான், இந்த ஜனங்கள் யாரு, பொல்லாத ஜனங்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் சொன்னது என்ன, எங்களுக்கு முன்னு செல்லும் மோசே செத்து போயிட்டாரு, எங்களுக்கு முன்னாடி செய்கிற தெய்வங்களே எங்களுக்கு உண்டாக்குன்னு சொன்னானா. சொன்னோன்னு இவர் என்ன பண்ணாரா, பொன்னுடைமை உள்ளவர்கள் இவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டு, கவனிங்களா என்ன மாதிரி புழுவுறான் பாருங்களேன். அதை வாங்கி என்ன பண்ணாராம், அக்னியிலே அடுப்புல போட்டாராம். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். மோல்டு இல்லாம எப்படிடா கண்ணு வரும், மோல்டு இல்லாம பேட்டர்ன் இல்லாம எப்படி கண்ணுக்குட்டி வரும்? எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு எப்படி புழுவுறான் பாருங்களேன் ஆளு. பொண்ணுடைமை உள்ளவன்ட்டு கேட்டேன், கொடுத்தாங்க, தூக்கி அடுப்பில் போட்டாரான். அதுலேருந்து என்ன வந்துதான், இதுதான் நொண்டி சாக்கு. நிறைய சாமுவேல் கேட்பார், நான் கேட்குற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன சொல்லுவான், நான் தான்ப்பா, அவங்க ஜனங்கள் தான் தெரியுமே, அந்த ஜனங்கள்லாம் என்ன கொன்னுடுவாங்கன்னு பயந்து என்ன பண்ணிட்டேன், ஜனங்கள் வந்து பொல்லாதவங்க நினச்சி என்ன பண்ண அதெல்லாம் விட்டுட்டேன். ஆக்சுவலாக இவன் தனக்காக வைத்து கொள்ளுகிறான். கேட்டால் என்ன பண்ணிட்டான், சாக்கு போக்கு. ஆபிரகாமிட்டும் இதெல்லாம் இருந்தது. இதில் நமக்கு ரொம்ப அடிப்படையான ஆவிக்குரிய பாடங்கள் இதெல்லாம். குறிப்பாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தெரியுங்களா, கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுட்டு நம்ம ஒருத்தர் மேலே ஒரு டிசிஷன் வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம இந்த எண்ணம் மாறவே மாறாது அவங்க மேலே. அவன் எவ்வளவு நல்லவன்னு தன்னை நிரூபித்தாலும் என்ன செய்வாங்களே, நடிக்கிறேன்னு தான் தோணும் அதுக்கப்புறம். அதனால் பேசிக்காக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கணும். குறிப்பாக இது ரொம்ப அடிப்படையான ஆவிக்குரிய பாடம்.
காண்பதை விசுவாசிப்பது இருக்குது, விசுவாசிப்பதை காண்பது இருக்குது. இன்றைக்கு ஊழியம் செய்கிற உங்களுக்கு எனக்கு இதான் வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ, கர்த்தர் நமக்கு எதை நமக்கு காண்பித்திருக்கிறாரோ அதை விசுவாசித்து பார்க்கணுமே தவிர. நல்லா கவனிச்சு பாருங்க, மோசே பிறந்தானா? குழந்தை அழகுள்ளது தானே? எப்படி அழகாக இருந்தது? தோல் நல்லா இருந்தது நினைக்கிறீங்களா? வாசிங்களேன், எபிரேயர் 11:23 வாசிங்க. நான் ஜெபம் பண்ணிடலாம். எபிரேயர் 11:23 வாசிங்க. எபிரேயர் 11:23. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் இங்கிலீஷ் எப்படி தான் இருக்கும், கிரேக்க இருக்கணும். பை ஃபெய்த் தே saw the child beautiful. பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு விசுவாசத்தினால ராஜாவுக்கு பயப்படாமல் ஒழிச்சு வச்சாங்கன்னு தமிழில் இருக்கு இல்லையா? ஆங்கிலத்தை பார்த்தா பை ஃபெய்த் தே saw the child beautiful. அது எப்படி பார்த்தாங்களா? விசுவாசத்தோடு பிள்ளையை பார்த்ததுனால அது அழகாக இருந்ததாம். அழகாக இருந்ததுனால விசுவாசத்தினால ஒழிச்சு வச்சாங்க தமிழில். நான் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா பை ஃபெய்த் தே saw the child beautiful. விசுவாசத்தோடு பார்த்தா எந்த குழந்தையும் அழகாக தான் இருக்கும். விசுவாசத்தோடு பார்த்தால் எந்த குழந்தையும் அழகுதான். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு குழந்தை மேலும் ஒரு திட்டத்தை வைத்து தான் உலகத்தில் அனுப்புகிறார். நாம் எப்படி பார்க்குறோம் சொன்னால், மாம்சத்தில் எதை காண்கிறோம்? மூக்கு அழகாக இருக்குது, சப்பையாக இருக்கு பாரு, குழந்தை வந்து பிறந்தது பாரு, சனியை அப்படி தான் பார்க்குறோம். எனக்கு பிள்ளையை பாரு, அவன் தாத்தா மூஞ்சி மாதிரி திருட்டு மூஞ்சி அப்படியே வந்திருக்குப்பா, அப்படி தான் பார்க்குறோம். இருப்பதை பார்க்காதீங்க, நீங்கள் விசுவாசிங்க. இந்த பிள்ளையை கர்த்தர் ஒரு விசேஷ நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தோடு பார்த்தால் காண்பது எப்படி தான் இருக்கும்? அழகாக தான் இருக்கும். மோச அந்த வசனம் அப்படியே திருப்பி இருக்குது ஒரிஜினல்லையும் ஆங்கிலத்தில் கூட பார்த்தா பை ஃபெய்த் தே saw the child beautiful தான் இருக்கு. விசுவாசத்தினால பார்த்து பிள்ளை அழகுள்ளன்னு கண்டாங்க. தமிழில் அழகாக இருந்ததுன்னு கண்டு விசுவாசத்தினால ஒழிச்சு வச்சது விசுவாசம். அன்றைக்கி அதுங்களை பார்ப்பதற்கு விசுவாசம் ஆங்கிலத்தில். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம்.